Hi everyone, welcome back to the channel. ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிளாஸ் 12 சிபிஎஸ்சி மேக்ஸில் இன்டெகிரேஷனில் 2 மார்க் ஈஸியாக எப்படி வாங்குறதுன்றதான் பார்க்க போகிறோம். ஸோ 2 மார்க்கில் இந்த பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட் வந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரியா? ஸோ இதை எப்படி பண்ணணும் அப்படின்னா இதுக்கு ஃபார்முலாஸ்லாம் இருக்கு பாருங்கள். பி எக்ஸ் ப்ளஸ் கியூ இங்கே இது மாதிரி இந்த டேர்ம்ஸ் இருந்துச்சுன்னா ஏ பை எக்ஸ் மைனஸ் ஏ ப்ளஸ் பி பை எக்ஸ் மைனஸ் பி போட்டுப்போம். ஸ்கொயர் இருந்தால் என்ன பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஏ ப்ளஸ் பி பை எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர். கியூப் இருந்தால் பாருங்கள் எக்ஸ் மைனஸ் ஏ ஒரு முறை, பி பை எக்ஸ் மைனஸ் ஏ ஸ்கொயர் ஒரு முறை, ப்ளஸ் சி பை எக்ஸ் மைனஸ் ஏ கியூப் இது மாதிரி போட்டுப்போம். சப்போஸ் இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் கியூஎக்ஸ் ப்ளஸ் ஆர் 3 டேர்ம் இருந்துச்சுன்னா ஏபிசி தனித்தனியாக ஏ பை எக்ஸ் மைனஸ் ஏ, பி பை எக்ஸ் மைனஸ் பி, சி பை எக்ஸ் மைனஸ் சி போட்டுப்பேன். சரியா? இப்போ இது எல்லாத்தையும் கலந்த மாதிரி தான் அது. இப்போ இதில் ஸ்கொயர் இருக்குது, அப்போ ஃபஸ்ட் டேர்ம் எக்ஸ் மைனஸ் ஏ மட்டும் எழுதிட்டு பி பை எக்ஸ் மைனஸ் ஸ்கொயரு ப்ளஸ் சி பை எக்ஸ் மைனஸ் பி. சரியா? ஸோ நெக்ஸ்ட் டேர்மு இதை எப்படி பண்ணோன்னா இது தனியாக ஏ பை இந்த டேர்ம் மட்டும், பி பை இந்த டேர்ம் மட்டும். அது இல்லாமல் இதில் முக்கியமாக ஒரு விஷயம் என்னன்னா கீழே இப்போ எக்ஸ் ஸ்கொயரு கீழே வந்து எக்ஸ் கியூப் அது மாதிரி இருக்கும். அது மாதிரி இருந்தால் தான் நம்ம இதை பண்ணுவோம். சப்போஸ் மேலே பெருசு கீழே சின்னதாக இருந்துச்சுன்னா அதை என்ன பண்ணோன்னா டிவைட் பண்ணிவிட்டு 1 ப்ளஸ் அந்த மிக்சடு ஃப்ராக்ஷனாக போட்டு அதுக்கப்புறம் தான் அதை பண்ணுவோம். சரியா? ஸோ இதை ஞாபகம் வச்சுங்க. இப்போ ஒரு கொஸ்டின் நான் போட்டு காட்டுறேன். ஸோ இப்போ பாருங்கள், கீழே பெரிய நம்பர் எக்ஸ் ஸ்கொயரு எக்ஸ், அப்போ எக்ஸ் கியூப், கீழே பெருசு மேலே சின்னது, அப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பண்ணிடலாம். சரியா? சப்போஸ் மேலே எக்ஸ் ஸ்கொயர் கீழே எக்ஸ் ஸ்கொயர்னே இருந்துச்சுன்னா அப்போ அதை டிவைட் பண்ணி மிக்சடு ஃப்ராக்ஷனில் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி பண்ணோம். ஸோ அது எப்படி ஞாபகம் வச்சுன்றது சொல்கிறப்ப. ஸோ இதை எப்படி பண்ணோம், எப்படி ஞாபகம் வச்சுக்கிங்கன்னா இந்த டிவிஷனை சும்மா ஏதாச்சும் ஒரு 2 நம்பர் எடுத்து பண்ணலாம். 7 டிவைடட் பை 3 7 டிவைடட் பை 3னா 3 2 6 ரிமைனிங் ஒன்றா. ஸோ இதை மிக்சடு ஃப்ராக்ஷனில் எப்படி வரும், இதை இங்கே போட்டுக்கலாம். இது ரெண்டுத்தையும் இங்கே போடுவேன், ரிமைண்டர் 1 டிவைடட். ஸோ அப்போ இதே மாதிரி தான் சப்போஸ் இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் வந்துச்சுன்னா அதை டிவைட் பண்ணிவிட்டு இந்த ஃபார்மேட்டை ஞாபகம் வச்சுட்டு இந்த வேலை 2 ப்ளஸ் அப்படின்னு போட்டுருங்க. சரியா? ஸோ 2 மார்க்கில் கேட்கும் போது இது மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக கூட கேட்டுடலாம். ஸோ இதை எப்படி பண்ணோன்றதை இப்போ கிளியராக பார்த்துங்க. ஸோ இதை ஃபார்முலா படி எக்ஸ்பேண்ட் பண்ணிடுறேன் பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் 2வா. அப்போ இதில் ஸ்கொயர் 3 டேர்ம் வரணும். ஏ பை எக்ஸ் ப்ளஸ் 1 வரும், ப்ளஸ் பி பை எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் சி பை எக்ஸ் ப்ளஸ் 2. சரியா? இப்போ இதை என்ன பண்ணோன்னா எல்சிஎம் எடுக்கணும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2. இப்போ எல்சிஎம் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2. இப்போ ஏ கீழே இது ஒரு டேர்ம் தான் இருக்குது. சரியா? 1 இருக்குது. அப்போ இந்த ஸ்கொயரில் நோன் வந்துடும். ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1ம் வரும், இந்த எக்ஸ் ப்ளஸ் 2ம் வரும். நார்மல் எல்சிஎம் மாட்டாங்க. இப்போ பியோட இது இந்த டேர்ம் இருக்குது, அப்போ எது இல்லை, இது இல்லை, இது வந்துடும், எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு சியோட எக்ஸ் ப்ளஸ் 2 இருக்குது, அப்போ இது வந்துடும், அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும். சரியா? இப்போ இதுவும் கேன்சல் ஆகிடும். இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு ஏ இன்ட்டு x plus 1 into x plus 2 into plus b into x plus 2 into plus c into x plus 1 whole square. இப்போ ஏபிசி வேல்யூ கண்டுபிடிச்சி இதில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டா முடிஞ்சிடும். அதுக்கு ஈஸியாக என்ன பண்ணுங்கள், எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே 1 இருக்கா, அப்போ -1 தான் இந்த டேர்ம் போயிடும். அப்போ -1 எடுக்கிறோம். -1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான், -1 ப்ளஸ் 1 புரிஞ்சா. ஸோ -1 ஸ்கொயர் பண்ணாலும் +1 ஆகிடும். இது -1 இது +1, -1 ப்ளஸ் 1 கூட கேன்சல் பண்ணுறேன். இந்த சைடு 1 மட்டும் இருக்க போது. ஏ இன்ட்டு இந்த -1 வந்துச்சுன்னா இந்த ஃபுல் டேர்மே 0 ஆகிடும். 0 × anything 0 ஆகிடும். இதுவுமே -1 + 1 0, 0 ஸ்கொயர் 0, இந்த டேர்ம் கேன்சல் ஆகிடும். அப்போ பி மட்டும் வரப்போகுது. பியில் -1 + 2, -1 + 2னா 1, அப்போ பி ஈக்குவல் டு 1ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். சரியா? இப்போ அதே மாதிரி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன நம்பர் தரலாம், -2 கொடுக்கலாம். -2 கொடுத்தா இந்த டேர்ம் 0 ஆகிடும். எக்ஸ் ஈக்குவல் டு -2 கொடுத்தோன்னா என்ன வரும் பாருங்கள், -2 ஸ்கொயரு 4 ப்ளஸ் ஆஃப் -2 + 1 ஈக்குவல் டு இந்த டேர்ம் போயிடும், இந்த டேர்மும் போயிடும். அப்போ சி இன்ட்டு -2 + 1 ஹோல் ஸ்கொயர். -2 + 1 வந்து -1 ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான் வரப்போகுது. சி இஸ் ஈக்குவல் டு 4 - 2 2 2 + 1 3. அப்போ சியோட வேல்யூ 3ன்னு கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ் 0ன்னு எடுத்துக்கிறேன். 0ன்னு எடுத்து அப்படியே போட்டுறேன். 0 எக்ஸ் ஸ்கொயர் வந்து 0 தான், 0 0 1 1 ஈக்குவல் டு ஏ தெரியாது, அப்படியே வச்சுக்கோ. 0 கொடுத்தீங்கன்னா 0 + 1 1 1, அதுவுமே 0 + 2 2.
பியோட வேல்யூமே இப்போயே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 1 தான். 1 இன்ட்டு 0 + 2 2 தான். ப்ளஸ் சியோட வேல்யூ 3 3 இன்ட்டு 0 + 1 1 ஸ்கொயர் தான். சரியா? அப்போ இதுனா வந்து பாருங்கள், இங்கே போடலாமா? 1 = 2a ப்ளஸ் இதுனா வரும் 2 + 3 2 + 3 5. சரியா? அப்போ 5 1 அந்த 5 அந்த சைட்லேருந்து இந்த சைடு வரும் 1 இருக்குது. 5 இந்த சைடு வரும்போது -5 ஆகிடும் = 2a. அப்போ 1 - 5 வந்து -4 = 2a. அப்போ a வந்து -2. சரியா? ஸோ இப்போ இன்டெகிரேஷனில் இதுக்கு பதிலாக தான், இந்த பார்ட்டு பதிலாக தான் இதை போட போகிறோம். அப்போ இன்டெகிரேஷனு ஏக்கு பதில் -2 - 2 / x + 1 dx. அப்புறமா ப்ளஸ் பிக்கு வந்து என்ன வேல்யூ வந்துச்சு? 1 தான் வந்துச்சு. அது dx அப்படியே வச்சுன்னா b கீழே x + 1 ஹோல் ஸ்கொயரு. சி கீழே dx. சியோட வேல்யூனா வந்திருக்கு C3 வந்திருக்கு. அந்த 3யும் போட்டுக்கணும். 3 dx / x + 1 x + 2. சி கீழே x + 2 இருக்குது. சரியா? இப்போ ஒரு ஹிண்ட் என்னதுன்னா, இன்டெகிரேஷன் பண்ணுறப்ப இந்த -2 வெளியில் எடுத்துருங்க. கீழே இருக்கிறத டிஃப்ரென்சியேஷன் பண்ணி மேலே இருக்குது வந்துச்சுன்னா log அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸை பண்ணால் டிஎக்ஸு. அப்போ இதை என்ன பண்ணலாம்? -2 வெளியில் எடுத்துட்டா log of x + 1 வந்துடும். சரியா? இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பண்ணிக்கிறேன். x + 1 - 2 dxன்னு போட்டுக்கிறேன். சரியா? இந்த 3 வெளியில் எடுத்துட்டோன்னா இந்த எக்ஸை பண்ணால் dx வந்துடும். அப்போ இதுவுமே log x + 2ன்னு வந்துடும். சரியா? log x + 2. ஸோ log m/n இந்த n log m தான் இப்படி எழுதிக்கலாம். அப்போ இந்த -2 இது எங்கேயாச்சும் யூஸ் பண்ணால் பண்ணுங்கள். இப்போ இதில் இதை அப்படியே போட்டுக்கலாம். -2 log x + 1 வச்சுருங்க. இன்டெகிரேஷனில் நம்மளுக்கு மெயின் ஃபார்முலா x⁴n dxனா x⁴n + 1/n + 1. அப்போ x⁻−2 பண்ணனா x⁻−2 + 1/−2 + 1. அதுனா ஒரு x⁻−1/−1ன்னு வருமா? அப்போ அதை வந்து -1/xன்னு சொல்லிக்கலாம். அப்போ இதை பண்ணும்போது -1/x + 1 அப்படின்னு முடிச்சிடும். இதை வந்து 3 log x + 2. ஸோ இதான் 3 log x + 2 இன்டெகிரேஷனில் எப்பவுமே +c அப்படின்னு இதோட நிறுத்திட்டாலே போதும். சரியா? ஸோ இதே லாஜிக்கில் தான் கீழே இது மாதிரி வந்தாலே இந்த ஃபார்மெட்டில் பண்ணோன்றதை கிளியராக தெரிஞ்சுங்க. இப்போ நெக்ஸ்ட் மாடல் பார்க்கலாம். இந்த கொஸ்டினில் நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்குங்களா? ஸோ கீழே தான் பெரிய நம்பர் இருக்கணும், கீழ் வீட்டில் தான் பெரிய பையன் இருக்கணும், மேலே சின்ன நம்பர் தான் இருக்கணும்ன்ட்டு. இப்போ இங்கே பாருங்கள், கீழே சின்னது இருக்குது, மேலே பெருசு இருக்குது. அப்போ இது மாதிரி இருக்கக்கூடாது. அப்போ அந்த டிவிஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணோம். ஸோ அந்த டிவிஷன் டெக்னிக் சொல்லி கொடுத்துருக்கேன் பாருங்கள். என்ன சொல்லியிருக்கேன்? 7/3னா இது மாதிரி எழுதும்ல. ஸோ இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணுங்கள். அப்போ இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணும்போது x³ + x + 1 வெளியில் x² - 1 இப்படி இருக்கும் உள்ள வெளியில். அப்போ இதை டிவைட் பண்ணும்போது இந்த ஃபஸ்ட் நம்பர் x³ / x² பண்ணனா எக்ஸ்ன்னு வரும். ஸோ எக்ஸால் மல்டிபிள் பண்ணோம். x × x x² - x ஸோ இப்போ இது சைன் மாற்றணும். மைனஸு இது ப்ளஸ் ஆகிடும். இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். 2x + 1 வந்துடும். x + 1 வருமா? ஸோ இதை பாருங்கள், இங்கே என்ன பண்ணியிருக்கோம்? கோஷன்ட்டை கீழே போட்டிருப்போம், இதை ரிமைண்டர் வந்து மேலே இங்கே போட்டுப்போம். அதே ஆர்டரில் எழுதிடுங்க. இந்த 3 கீழே போட்டுடணுமா? ஸோ இந்த நம்பர் கீழே இங்கே போட்டுடுறான். ஸோ x² - 1. நெக்ஸ்ட்டு மேலே வந்த 2 எங்கே போட்டிருக்கோம்? இங்கே போட்டிருப்போம். ஸோ அப்போ மேலே வந்ததை இங்கே போட்டுப்போம். எக்ஸ் ப்ளஸ் ரிமைண்டரை இந்த ஃபார்மெட்டில் போட்டுப்பேன். சரியா? அதுக்கு தான் ஷார்ட்டாக இதுமாரி ஞாபகம் வச்சுன்னா மறக்காது. சரியா? ஸோ ரிமைண்டரு கீழே வரதை மேலே போட்டுக்கணும். சரியா? அதை ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ரிமைண்டர் கீழே வரதை மேலே போட்டுப்போம். இது 2 இப்படி ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அப்போ இந்த கொஸ்டினை இது மாதிரி இப்படி மாற்றிடலாம். ஸோ அப்போ நான் மாற்றிட்டேன்னா அப்போ இதுனா வரும் x + 2x + 1 / x² - 1 dx. ஓகேவா? ஸோ இப்போ இந்த பார்ட் மட்டும் தனித்தனியாக பண்ணிக்கலாம். இது x dx ப்ளஸ் இன்டெகிரேஷன் 2x + 1. இதுவுமே என்ன பண்ணிக்கலாம்? a² - b² a + b × a - b dx. இப்போ இதை ஈஸியாக பண்ணிட்டு வரலாம். ஃபஸ்ட்டு இந்த பார்ட் மட்டும் நான் முடிச்சிடுறேன். ஸோ இந்த பார்ட்டை இதை ஐன்னு எடுத்துகிட்டு இந்த ஐயை மட்டும் நம்ம முடிச்சிடலாம். 2x + 1
எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் டிஎக்ஸா. அப்போ ஏ பை பி பை அப்படின்னு போட்டுடலாமா? ஏ பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் பி பை எக்ஸ் மைனஸ் ஒன். நெக்ஸ்ட்டு எல்சிஎம் எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக போடுறோம். 2x ப்ளஸ் ஒன். இது வந்து நான் வரும் ஏ இன்ட்டு இந்த டேர்ம் வந்துடும் எக்ஸ் ப்ளஸ் ஒன், ஒன்றுத்துக்கு வந்து மைனஸ் ஒன். சரியா? ஒன்று ப்ளஸ் ஒன்று, ஒன்று மைனஸ் ஒன்று, எக்ஸ் மைனஸ் ஒன் அப்படின்னு எடுத்துப்போம். அப்போ ஏ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன். ஸோ இதுக்கு என்ன பண்ணுறேன்? எக்ஸுக்கு ஒன்று தரேன். ஒன்று கொடுத்தனா இந்த பார்ட் சொல்லு ஒன்னா 2 + 1 3, 3 ஈக்குவல் டு இது போயிடும் 1 + 1 2, 2bன்னு வரும். அப்போ பியோட வேல்யூ 3/2 அப்படின்னு வந்துடும். இப்போ ஏ வேணும்னா ஏக்கு வந்து ஏ வேணும் அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1 தரேன். -1 கொடுத்தனா -2 + 1 ஈக்குவல் டு -1. ஏ வந்து -1 -1 -2 ஆகிடும். இது 0 ஆகிடும். ஸோ அப்போ -2 + 1 -1 ஈக்குவல் டு -2a. அப்போ ஏ ஈக்குவல் டு 1/2. சரியா? ஏ ஈக்குவல் டு 1/2. ஸோ இப்போ இந்த ரெண்டு வேல்யூ எடுத்து இங்கே போட்டுடலாம். சரியா? அப்போ இதை இன்டெகிரேஷன் போட்டு ஏ வந்து 1/2வா, அந்த 1/2 வெளியில் எடுத்துட்டோன்னா கூட dx டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன். நெக்ஸ்ட்டு பியோட வேல்யூ 3/2வா, ப்ளஸ் 3/2 வெளியில் போட்டு dx டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒன். அப்போ இந்த வேல்யூஸை போட்டுக்கலாம். ஸோ இதை பண்ணும்போது கீழே இருக்கிறத பண்ணால் மேலே இருக்குதுன்னா லாக்னு போட்டுக்கலாம். 1/2 log எக்ஸ் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் 3/2. இதையும் அதே மாதிரி லாக் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒன். சரியா? ஸோ இந்த பார்ட்டு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த பார்ட்டு ஈஸியாகவே பண்ணலாமே. ஸ்ட்ரெயிட் ஃபார்முலா இன்டெகிரேஷன் எக்ஸ் டிஎக்ஸ் பண்ணால் நான் வரப்போகுது எக்ஸ் பவர் என்னன்னா எக்ஸ் பவர் n + 1/n + 1. அப்போ நான் வந்துடும் இங்கே எக்ஸ் 1ன்னு இருக்குது. அப்போ x²/2ன்னு வரப்போகுது. ஸோ ஃபைனல் ஆன்சர் இதையும் சேர்த்து எழுதிடலாம். ஸோ அப்போ ஃபைனல் ஆன்சர் இதுதான். ஸோ x² இந்த கலர் தெரியலையா? ஸோ x²/2 ப்ளஸ் 1/2 log மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் 3/2 log மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒன் ப்ளஸ் சி. சரியா? ஸோ இந்த ரெண்டு லாஜிக் தெரிஞ்சு வச்சுங்க. என்னென்ன லாஜிக் அப்படின்னா x² - 1 மேலே சின்ன நம்பராக இருந்தால் இதை இது மாதிரி மாற்றிட்டு தனித்தனியாக பண்ணணும். சரியா? நெக்ஸ்ட் இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ். இதுவுமே 2 மார்க்கில் கேட்கறதுக்கு பாசிபிள். ஸோ இந்த ஃபார்முலா வந்து UVdx. இந்த ஃபார்முலாவை இப்படி எழுதிங்க UdV அப்படின்னு போட்டோன்னா UV. ஏன்னா இப்படி போட்டோன்னா ஈஸியாக இருக்கும். UV மைனஸ் இன்டெகிரேஷன் VdU. சரியா? ஸோ இது மாதிரி போட்டுக்கலாம். இப்போ எக்ஸசைஸில் ஃபஸ்ட் கொஸ்டின் எப்படி இருக்கும்? x sin x dx. ஒரே ஒரு மெத்தட் மட்டும் சொல்லித்தரேன். இதில் எதை u எதை dv எடுக்கணுன்றது இருக்குது பார்த்தீங்களா? ஐலேட் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கணும். ஐலேட் அப்படின்னும் போது ஐ இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி, லாகத்தமிக்கு, அல்ஜிப்ரிக்கு, ட்ரிக்னாமெட்ரி, எக்ஸ்போனன்ஷியல் இந்த பவரில் எடுக்கணும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு அல்ஜிப்ரிக்கு எக்ஸ், அப்புறம் தான் ட்ரிக்னாமெட்ரி. அப்போ எக்ஸ் யூ வந்து எக்ஸ்னே எடுத்துக்கலாம். டிவியை sin x dxன்னு எடுத்துக்கணும். சரியா? ஸோ அப்போ இதை டிஃப்ரென்சியேஷன் பண்ணுவோமா? du/dx ஈக்குவல் டு 1. அப்போ du ஈக்குவல் டு dxன்னு வந்துடும். இதை இன்டெகிரேஷன் பண்ணோன்னா டிவியை பண்ணால் v. இதை ஃபஸ்ட்டு இன்டெகிரேஷன் டிவியை சைனை பண்ணால் நான் ஆகிடும் மைனஸ் காஸ் எக்ஸ். சரியா? v வந்து மைனஸ் காஸ் எக்ஸ். அப்போ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? யூவியா ஃபஸ்ட்டு யூவு v. u வந்து எக்ஸ், எக்ஸ் இன்ட்டு மைனஸ் காஸ் எக்ஸ், எக்ஸ் இன்ட்டு மைனஸ் காஸ் எக்ஸ் மைனஸ் v வந்து மைனஸ் காஸ் எக்ஸ் தான். மைனஸ் காஸ் எக்ஸ் இன்ட்டு du வந்து dx. சரியா? அப்போ நான் வரும் பாருங்கள் மைனஸ் எக்ஸு காஸ் எக்ஸு மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ்ஸு இன்டெகிரேஷன் ஆஃப் காஸ் எக்ஸ் அப்போனா சைன் எக்ஸ் தான் வந்துடும். அப்போ மைனஸ் காஸ் எக்ஸு ப்ளஸ் சைன் எக்ஸு இன்டெகிரேஷன் பண்ணாலே ப்ளஸ் சி அப்படின்னு போட்டுக்கணும். சரியா? நான் ஒரே ஒரு சம் மட்டும் இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸை இது மாதிரி எடுத்துங்க. சரியா? UdV அப்படின்னும் போது UV மைனஸ் VdU. இதில் U எது எடுக்கணும், DV எது எடுக்கணும்னா ஐலேட் யூஸ் பண்ணிக்கணும். சரியா? ஸோ இன்வர்ஸு, லாகர்தமிக்கு, அல்ஜிப்ரிக்கு, ட்ரிக்னாமெட்ரி, எக்ஸ்போனென்ஷியல் பவர். ஃபஸ்ட்டு வரது U, நெக்ஸ்ட் வரது தான் டிவி. ஸோ இந்த பாருங்க. அப்புறமா நெக்ஸ்ட் ஒரு 5 மார்க் கொஸ்டினும் இதிலே அட்டாச் பண்ணுறோம். இதையும் பார்த்துருங்க. ஓகேவா? ஸோ தேங்க்யூ. கிளாஸ் 12 இன்டெகிரல்ஸ் தான். Evaluate the definite integral. Integration 1 to 4 modulus x minus 1 plus
மாடுலஸ் எக்ஸ் மைனஸ் டூ ப்ளஸ் மாடுலஸ் எக்ஸ் மைனஸ் த்ரீ டிஎக்ஸ். ஸோ இந்த கொஸ்டினை எப்படி சால்வ் பண்ணலாம் பாருங்கள். தனித்தனியாக போட்டுக்கலாம். இது I1 I2 I3 மூணு வேல்யூ தனித்தனியாக கண்டுபிடிச்சி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு I1 எடுக்கிறேன். ஸோ I1 என்னும்போது 1 to 4 மாடுலஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் டிஎக்ஸ். ஸோ மாடுலஸோட ஃபங்க்ஷன் நம்மளுக்கு தெரியும். ஸோ மாடுலஸ் அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா எக்ஸு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஒன்னும் போது எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். அதுவே எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் லெஸ் தென் ஒன் அப்படின்னும் போது என்ன பண்ணுவோம்னா மைனஸ் எக்ஸ்ன்னு எடுப்போம். இந்த லாஜிக் மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேஸில் எப்போவுமே பாசிட்டிவ் தான் வரும். 1 கொடுத்தாலுமே 1 மைனஸ் 1 0. ஸோ இதுக்கு பாசிட்டிவ் மட்டும்தான் வரப்போகுது. ஸோ அப்போ நம்ம மாடுலஸ் சேஞ்ச் பண்ண தேவையில்ல, அப்படியே எடுத்துக்கலாம். சரியா? ஸோ அப்போ இதை இன்டெகிரேஷன் பண்ணலாம். 1 to 4 எக்ஸ் டிஎக்ஸ் மைனஸ் இது தனியாக 1 dx 1 to 4. ஸோ அப்போ எக்ஸ் டிஎக்ஸை இன்டெகிரேஷன் பண்ணும்போது என்ன வரும் பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் பை 2 இதோட லிமிட் வந்து 1 to 4 மைனஸ் டிஎக்ஸ் பண்ணும்போது எக்ஸு இதோட லிமிட் 1 to 4. ஸோ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட்டாக 2க்கு பதில் 4 தருவோம். 4 ஸ்கொயர் பை 2 மைனஸ் 1 ஸ்கொயர் பை 2 அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் மைனஸ் 4 அப்பர் லிமிட் வந்து 4 மைனஸ் 1. ஸோ இது வந்து பேஸ் காமன் 2. இப்போ 16 மைனஸ் 1 மைனஸ் 4 மைனஸ் 1 3. ஸோ 60 மைனஸ் 1 15 பை 2 மைனஸ் 3. ஸோ எல்சிஎம் எடுக்கும்போது 15 பை 2 இந்த 2 இங்கே மல்டிபிள் ஆகும்போது 6. ஸோ 15 மைனஸ் 6 வந்து 9 by 2 9 by 2. சரியா? ஸோ I1ஓட வேல்யூ 9 by 2. ஸோ நெக்ஸ்ட்டு இதே மாதிரி நம்ம என்ன பண்ணோம்னா I2 I3 கண்டுபிடிக்கணும். சரியா? இப்போ I2 போடலாம். ஸோ I2 பண்ணும்போது இப்போ லிமிட்ஸ் வந்து 1 to 4 எக்ஸ் மைனஸ் 2 டிஎக்ஸ். சரியா? ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்தோன்னா எக்ஸ் வந்து 2. ஸோ அப்போ லிமிட்ஸ் வந்து இந்த 2ல் மாறப்போகுது. அப்போ என்ன பண்ண போகிறேன் 1 to 2 1 to 2 எடுக்கும்போது 1 சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும் பாருங்கள், மைனஸில் வரும். கரெக்டாக 1 மைனஸ் 2 போட்டால் மைனஸ் 1ன்னு வரும். மைனஸ்னால் இந்த ஃபங்க்ஷனை லெஸ் தென் 1. அப்போ மைனஸ்னால் இப்படி எடுப்போம். மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 2 டிஎக்ஸ்ன்னு எடுக்கணும். ப்ளஸ் போட்டு இப்போ லிமிட் 1 to 2 போட்டோமா, மீதி என்ன கண்டுபிடிக்கணும் 2 to 4. 2 to 4 கொடுத்தாலுமே பாசிட்டிவ் தான் வரும். பாசிட்டிவ் வரும்போது இந்த மைனஸ் போட தேவையில்ல, ஜஸ்ட் எக்ஸ் மைனஸ் 2 டிஎக்ஸ் போட்டால் போதும். புரிஞ்சா? ஸோ இந்த கேஸில் வந்து எது கொடுத்தாலுமே பாசிட்டிவ் வரும். அதனால் ஸ்ட்ரெயிட்டாக போட்டு வந்துட்டோம். இதில் வந்து இது மாதிரி ஆக போகுது. ஸோ இப்போ இந்த மைனஸை உள்ளே தள்ளிடுங்க. 1 to 2 கொடுத்தனா மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2 டிஎக்ஸு. ஸோ இது அப்படியே தான் இருக்க போகுது. சரியா? 2 to 4 எக்ஸ் மைனஸ் 2 டிஎக்ஸ். ஸோ இதை தனித்தனியாக இன்டெகிரேஷன் பண்ணிட்டு வந்துடலாமா? ஸோ மைனஸ் அப்படியே இருக்கட்டும். எக்ஸ் டிஎக்ஸு லிமிட் வந்து 1 to 2 இந்த ப்ளஸ் 2 டிஎக்ஸு லிமிட் வந்து 1 to 2. இங்கே வரும்போது 2 to 4 எக்ஸ் டிஎக்ஸு மைனஸ் 2 டிஎக்ஸு லிமிட் வந்து 2 to 4. சரி, அப்போ எக்ஸை பண்ணோம், இந்த மைனஸ் அப்படியே இருக்கும். எக்ஸை பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் பை 2 லிமிட் வந்து 1 to 2. இதுவுமே 2 டிஎக்ஸை பண்ணால் எக்ஸு 1 to 2 ப்ளஸ். ஸோ எக்ஸை பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 லிமிட் வந்து 2 to 4 மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் பண்ணுவோம். டிஎக்ஸ் பண்ணால் எக்ஸ் ஆகிடும். லிமிட் 2 to 4. இப்போ அப்பர் லிமிட் தந்துட்டு வரணும். மைனஸ் அப்படியே இருக்கட்டும். இதுனா ஆகிடும் 2 கொடுக்கும்போது 2 to 4 4 by 2 மைனஸ் 1 by 2 ப்ளஸ் 2 இன்ட்டு இது வந்து என்ன ஆகிடும் 2 மைனஸ் 1 ஆகிடும். இது வந்து அப்பர் லிமிட் 4 ஸ்கொயர் பை 2 மைனஸ் 2 ஸ்கொயர் பை 2. சரியா? மைனஸ் 2 இன்ட்டு 4 மைனஸ் 2. சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் இங்கே போட்டுறேன். ஸோ இது பேஸ் சேம்னும் போது 4 மைனஸ் 1 வந்து 3 by 2 மைனஸ் 3 by 2 ஆகிடும். ப்ளஸ் 2 மைனஸ் 1 தான் 2ன்னு வந்துடும். ப்ளஸ் இது வந்து என்ன ஆகிடும் பாருங்கள் 2 4 4 16 by 2 மைனஸ் 4 by 2 மைனஸ் 2 இன்ட்டு 4 மைனஸ் 2 தான். சரியா? 2 தான் வரப்போகுது. அப்போ மைனஸ் 3 by 2 ப்ளஸ் 2 பேஸ் சேம்ன்றதால 16 மைனஸ் 4 12 ப்ளஸ் 12 by 2 மைனஸ் 4 வரப்போகுது. எல்சிஎம் நான் 2ன்னு எடுத்துக்கிறேன். 2ன்னு எடுத்தனா மைனஸ் 3 2 2s are ப்ளஸ் 4 ப்ளஸ் 12 2 4s are 8 மைனஸ் 8 ஆகிடும். சரியா? ஸோ அப்போ 8 9 10 11 12ல் 11 போச்சுன்னா 1 5 by 2 வரப்போகுது. சரியா? இதோட வேல்யூ வந்து ஸோ அப்போ இதோட ஆன்சர் வந்து 5 by 2 வருது. கரெக்டாக? ஸோ I1 I2 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ I3 வந்து என்ன பண்ண போகிறோம், எக்ஸ் மைனஸ் 3
dx. ஸோ நெக்ஸ்ட் பேஜில் பண்ணிக்கிறேன். எக்ஸ் மைனஸ் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் த்ரீ டிஎக்ஸ். லிமிட்ஸ் வந்து என்ன இருக்குன்னா 1 to 4. ஸோ இதுவுமே இதே மாதிரி பண்ணோம் 1 to 4. ஸோ இப்போ எக்ஸ் மைனஸ் த்ரீ ஈக்குவல் டு 0ன்னு போட்டோம்னா எக்ஸ் வந்து டர்னிங் பாயிண்ட் 3. அப்போ 1 to 3 எடுப்போம். 1 to 3 எடுப்போமா? அது வரைக்கும் என்ன ஆகும் பாருங்கள், 1லாம் கொடுத்தா மைனஸ் ஆகிடும். மைனஸ் ஆகும்போது அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்கே கண்டிஷன் சொல்லியிருப்போம் பாருங்கள், லெஸ் தெனில் வரும்போது என்ன பண்ணிக்கணும், மைனஸ் எடுக்கணும். ஸோ அப்போ இங்கே என்ன ஆகிடும், மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் த்ரீ டிஎக்ஸு ப்ளஸ் இப்போ லிமிட் வேறு என்னென்ன இருக்குது, 3 வரைக்கும் போட்டோம். 3 to 4 எக்ஸ் மைனஸ் த்ரீ டிஎக்ஸு. சரியா? இப்போ இதை மைனஸ் உள்ள தள்ளிடுங்க, 1 தான் போட்டு வந்துருங்க. மைனஸ் வெளியில் எடுத்துட்டேன். இது வந்து 1 to 3 எக்ஸ் டிஎக்ஸ் ஆகிடும். சரியா? இதை என்ன பண்ணிக்கலாம், இது அதுதான் ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ராவே போடுங்க, அப்போ தான் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருப்பீங்க. இந்த மைனஸை உள்ள மல்டிபிள் பண்ணிட்டு வந்து 1 to 3 மைனஸ் எக்ஸ் ஆகிடும். இது மைனஸ் மைனஸ் ப்ளஸ் த்ரீ டிஎக்ஸு. சரியா? இது அப்படியே தான் இருக்கும். 3 to 4 எக்ஸ் மைனஸ் த்ரீ டிஎக்ஸ். இப்போ ஒன்றுக்கும் தனித்தனியாக பண்ணிட்டு வந்துடுங்க. மைனஸ் வெளியில் எடுத்துட்டிங்கன்னா எக்ஸ் டிஎக்ஸு 1 to 3 ப்ளஸ் 3 இன்டெகிரேஷன் டிஎக்ஸ் 1 to 3 ப்ளஸ் 3 to 4 எக்ஸ் டிஎக்ஸு மைனஸ் 3 டிஎக்ஸு 3 to 4. ஸோ இப்போ எக்ஸை பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் பை 2, அந்த மைனஸ் அப்படியே இருக்கட்டும், எக்ஸ் ஸ்கொயர் பை 2 1 to 3 ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் டிஎக்ஸ் பண்ணும்போது எக்ஸ் ஆகிடும் 3 to 1 ப்ளஸ் 4. இதை பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் பை 2 லிமிட் வந்து 3 to 4 மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸு 3 to 4. ஸோ அப்பர் லிமிட் தரும்போது மைனஸ் அப்படியே இருக்கட்டும். 3 3s are 9 by 2 மைனஸ் 1 by 2. சரியா? ப்ளஸ் 3 இன்ட்டு 3 minus 1 3 minus 1 2 ப்ளஸ் 4 16 by 2 மைனஸ் 9 by 2 மைனஸ் 3 இன்ட்டு 4 minus 1 4 minus 3 1. ஸோ இது பேஸ் சேமாக இருக்கா? அப்போ பேஸ் சேமாக இருந்துச்சுன்னா மைனஸ் 9 minus 1 8 by 2 வந்து 4 மைனஸ் 4 ஆகிடும். இல்லை அப்படியே கூட வச்சுக்கோ, 8 by 2 மைனஸ் 8 by 2 ப்ளஸ் 6 ப்ளஸ் 9 16ல் 9 போச்சுன்னா என்ன வரும், 7 வரும். 7 by 2 ப்ளஸ் 7 by 2 மைனஸ் 3. இப்போ எல்சிஎம் எடுக்கும்போது 2ன்னு எடுத்துக்கிறேன். மைனஸ் 8 2 6 are 12 ப்ளஸ் 7 2 3s are 6 மைனஸ் 6. சரியா? ஸோ 7 மைனஸ் 6 1 13ல் 8 போச்சுன்னா நான் பார்க்கணும். 13ல் 8 போச்சுன்னா 2 5 by 2. சரியா? ஸோ I3மே 5 by 2 வருது. இப்போ I3மே 5 by 2. நம்ம இப்போ என்ன பண்ணோம், டோட்டல் தானே வேணும். I ஈக்குவல் டு I1 ப்ளஸ் I2 ப்ளஸ் I3. I1 வேல்யூ I2 வேல்யூ செக் பண்ணிடலாம். I1 வேல்யூ 9 by 2 இதுவுமே 5 by 2 வந்திருக்கு, இதுவுமே 5 by 2 வந்திருக்கு. சரியா? அப்போ பேஸ் காமன் 2 9 ப்ளஸ் 5 ப்ளஸ் 5 10 19 by 2 19 by 2 ஐயோட வேல்யூ 19 by 2. இதான் கரெக்ட் ஆன்சர். தேங்க்யூ.